சிட்டில எப்பெல்லாம் குற்றங்கள் நிகழுதோ, எப்பெல்லாம் குற்றவாளிகளின் நடமாட்டம் தெரியுதோ, எப்பெல்லாம் குற்றங்களின் மேகம் சூழுதோ, அப்பெல்லாம் அவைகளை அழிக்க சிஐடி தனது ரூபத்தை மாற்றி வந்திருக்கிறார். புதிய யுகத்தின் இதுவரை காணாத குற்றங்களை எதிர்கொள்ள முற்றிலும் புதிய வடிவத்தில் சிஐடி ஸ்குவாட் எப்போதுமே ஒரு அடி முன்னே. சோனி ஏயில் இளமை இதோ இதோ இனிமை இதோ இதோ ஜாலியா இருக்கே. ஜோர்தார் லைட் ஆஃப் பண்ணு. எதுக்காக லைட் ஆஃப் பண்ணீங்க? நான் ஹீரோ மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தேன்ல. நீ ஏதோ அதிர்ஷ்டம் பண்ணிருக்க ஹனி. இல்லனா ஜோர்தார் ஸ்விட்ச் ஆன் பண்ண உடனேயே உன் வாழ்க்கை நிரந்தரமா ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கும். என்ன புரிஞ்சுதா? நான் என்ன டாயா என்ன ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வைக்கிறதுக்கு? ஏய் டாங்கி, உன் மனசுல என்ன நினைச்சிருக்க? இந்த சீலிங் லைட்ல மஃப்ளர்னா அப்படியே சுத்தி வச்சிருக்க. நான் சுத்திக்கல, இதுல நானே மாட்டிக்கிட்டேன். ஹனி, இந்நேரம் உனக்கு கரண்ட் ஷாக் அடிச்சிருக்குமா? ஆமா, இந்த தீபாவளி ரொம்ப ஆபத்தான பண்டிகை தான். வெடி பட்டாசு எல்லாம் இருக்கு. இந்த சீரியல் லைட் கூட ஆபத்து தான். அப்படிதானே சிறுசு? அது வந்து இல்ல, அது நம்ம ஆபத்து இல்லாத தீபாவளியை கூட கொண்டாட முடியும். அதுல பாம் இருக்க கூடாது, நாய்ஸ் பொல்யூஷன் இருக்க கூடாது. என்னம்மா பேசுற நீ? ஹனிக்கு தான் இதெல்லாம் தெரியாது ஒத்துக்கிறோம். ஆனா உனக்குமா இதெல்லாம் தெரியாது? யோசிச்சு பாரு, அப்படி ஒரு தீபாவளிய இந்த ஏரியால இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து கொண்டாடணும். புஷ்பானம், சங்கு சக்கரம், கம்பி மத்தாப்பு, அதோட எல்லாருக்கும் நல்ல ஸ்வீட்ஸ் கொடுக்கறது, டின்னர் சாப்பிடுறது, எல்லாரும் சந்தோஷமா இருந்தா எப்படி இருக்குன்னு சொல்ல. ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு. நல்லாவே இல்ல ஜோர்தார். உன் முகத்தை பார்த்தாலே நல்லா தெரியுது உன்னோட கவனம் அவன் சொன்ன அந்த ஃபுட் ஸ்டால் ஐடியால மட்டும் தான் இருக்குன்னு. என்ன புரிச்சுதா? ஆமா, அதுவும் பிளான்ல ஒரு பகுதி தானமா. இந்த பிளான்ல என்ன பிரச்சனை இருக்கு? யோசிச்சு பாரு பப்பட், பாம் இருக்காது, ரேஸ் இருக்காது, எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க. எல்லாரும் சேர்ந்து தீபாவளியை கொண்டாடலாம். அது ஈகோ ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கும்ல. கையில மத்தாப்பு, அப்புறம் ஸ்வீட்டோட தீபாவளி. எனக்கு யோசிக்க வேண்டிய அவசியம் இல்ல, நீயே யோசிச்சுக்கோ. இந்த செலவுக்கெல்லாம் பணத்துக்கு எங்க போறது? எல்லாத்துக்கும் முக்கியம் பணம் மட்டும்தான். ஆனா நாமளே இன்னொருத்தங்களை நம்பில இருக்கோம். இதெல்லாம் வாங்க பணத்துக்கு எங்க போவோம்? ஏன்பா சந்தா கலெக்ட் பண்ணுவோம்ப்பா. சந்தா தீபாவளிக்கு நம்ம சந்தா வசூல் பண்ண போனோம்னா அப்புறம் ஜனங்க நம்மள ஃப்ராட் நினைச்சு கட்டையாளியா அடிப்பாங்கமா. ரொம்ப நல்லதா போச்சு. தீபாவளியில வெடிசத்தம் இல்லனா என்ன அடிசத்தம் கேக்கும்ல. இங்க பாருங்க, நாமளே முடிவு பண்ண வேண்டாம். எல்லாரும் கொடுப்பாங்க, ட்ரை பண்ணி தான் பாப்போமே. முயற்சி எப்பவும் திருவினை ஆகும், ஆனா சில சமயங்கள்ல தோல்வியும் ஆகும். அப்புறம் உன்னோட இந்த முயற்சியும் வெற்றி அடையாது. என்ன புரிஞ்சுதா? இருந்தாலும் நாம முயற்சி பண்ணி பாப்போமா. நாம மட்டும் அதை செஞ்சுட்டோம்னா இந்த ஏரியாக்காரங்க எல்லாம் நம்மள பாராட்டுவாங்கமா. சரி வாங்க, சந்தா கலெக்ட் பண்றதுக்கு உண்டியல ரெடி பண்ணுவோம். ஏ போர் கைஸ், சந்தா கலெக்ட் பண்ணி தீபாவளியை கொண்டாட போறீங்க. சன்னி அண்ணா, அவங்க மட்டும் இதை செஞ்சுட்டாங்கன்னா அப்புறம் இந்த ஏரியா முழுக்க அவங்கள பாராட்ட ஆரம்பிச்சிடும். பாராட்டெல்லாம் வாங்க மாட்டாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து மிதி தான் வாங்க போறாங்க. இந்த தீபாவளி அவங்க என்னைக்குமே மறக்க மாட்டாங்க. சேஃபான தீபாவளியை கொண்டாட போறீங்க. இந்த சனி உங்களுக்கு அதிரடி தீபாவளியை கொண்டாட வைக்க போறேன். தீபாவளிக்கு சந்தா. புறாக்கெல்லாம் சேர்ந்து தயார் பண்ணிடுச்சு அசிங்கம். தீபாவளி அன்னைக்கு யார்ப்பா வாங்குறா சந்தா? நீங்க இதுவரை எத்தனையோ தீபாவளிய பார்த்திருக்கலாம். ஆனா இப்ப இந்த தீபாவளி உங்களுக்கு என்னன்னைக்கும் ஞாபகத்துல இருந்துகிட்டே இருக்கும். என்ன புரிஞ்சுதா? என்னது? கண்ணா சார், பப்பட் சொல்றது சரிதான். ஆனா சொன்ன விதம் தான் தப்பு. யோசிச்சு பாருங்க, ஏரியால இருக்கிற எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா தீபாவளியை கொண்டாடுவோம். அதோட எல்லாரும் ஒன்னா சேர்ந்து டின்னர் சமைப்பாங்க. எல்லாரும் சாப்பிடலாம். நீங்க நானுன்னு. கண்ணா சார், எனக்கு என்ன வயசு ஆயிடுச்சு, நான் இன்னும் யங் தான். இதாங்க என்னோட சர்பா 501 ரூபாய். நானும் இந்த பார்ட்டில இருக்கிறேன். கைத்தட்டல்ஸ். இங்க வாங்க. எந்த விஷயத்துக்காக இப்படி கைத்தட்டி ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எல்லாரும் சேர்ந்து தீபாவளியை கொண்டாட போறோம். அதுக்காக கண்ணா சார் இருக்காருல, அவரு 501 ரூபாய் பணம் கொடுத்திருக்காரு. தீபாவளி பார்ட்டியா? ஆமா, மத்தாப்பு ஃப்ரீ, ஸ்வீட்ஸ் எல்லாம் ஃப்ரீ, வேடிக்கை ஃப்ரீ, சந்தோஷமும் ஃப்ரீ. என்ன புரிஞ்சுதா? கொடுங்க, சந்தா கொடுங்க.
என்னது 101 ரூபாவா? 501 ரூபா கொடுங்க. இங்க வாங்க. சந்தா கேக்குறீங்களா இல்ல வரி வாங்குறீங்களா? ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் அவனால கொடுக்க முடியும். இங்க பாருங்க, உணவு கொஞ்சம் ஸ்பைசியா இருக்கட்டும். அங்க பாருங்க, ஏரியால இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, அங்க போங்க. அட என்னப்பா அது, பணம் கம்மியா தான் வசூலா இருக்கு. இத வச்சுக்கிட்டு டின்னருக்கு வாழைப்பழ சிப்ஸ் கூட வாங்க முடியாதுப்பா. நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். வாழைக்காய் சிப்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும்மா. அப்புறம் பட்டாசு இதெல்லாம் எங்க இருந்து வாங்குவோம்? ஓஹோய், இங்க வாங்க. நீ என்ன டாக்டர் பாலுவா? இங்க வாங்க அப்படிங்கிற, நீ இங்க வா. இந்தாங்க சந்தா. சனி, நீ ரொம்ப நல்லவன், நல்ல இதயம் கொண்டவன், தாராள மனசுக்காரன். ஆனா நீ சன்னியே கிடையாது. என்ன சொன்ன? டொனேஷனை திரும்ப கொடுங்க. அட இல்லப்பா, நீ இந்த தீபாவளி பார்ட்டிக்கு சன்னி. நீ ரொம்ப பெரிய உதவி செஞ்சிருக்க தெரியுமா? எனக்கு அப்பவே தெரியும் ஒரு நாள் சன்னிக்குள்ள நல்ல மாற்றம் ஏற்படும்னு. அப்புறம் அவன் நண்பர்களுக்கு உதவியும் செய்வான்னு. சனி என்ன ஏன் இப்படி பண்ணீங்க? அவங்களோட பிளான் எல்லாம் கேன்சல் ஆக இருந்தது. எதுக்காக இவ்வளவு பணம் கொடுத்தீங்க? இவங்க தீபாவளி பார்ட்டியை கொண்டாடலனா கொஞ்சமா தான் அவமானப்படுவாங்க. ஆனா பார்ட்டி கொண்டாடினா அதிகமா அவமானப்படுவாங்க. தோதாராம், இந்த ரசகுல்லா சாப்பிடு. ரொம்ப டேஸ்டியா இருக்குமா? நான் இப்பதான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஆமாப்பா, நீ எல்லாத்தையும் சாப்பிட்டு சாப்பிட்டு கொடுத்தனா இதுல முக்கவாசி நீயே காலி பண்ணிடுவ. அண்ணாத்தா, சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்றாருன்னா, அதாவது ஜோர்தாரோட சின்ன உடம்புல இவ்வளவு உணவு எங்க போகுதுன்னு. காரத்துல மிளகா போட்டிருக்கீங்களா இல்ல மிளகால காரத்தை போட்டிருக்கீங்களா? காரங்கிற கிரவுண்ட்ல நாக்குங்கிற மிருகம் துடி துடிக்குது. பாருங்கப்பா, பாரு காரத்துல எவ்வளவு மிளகா இருக்குன்னு. எங்க அதை காட்டுங்க. ஆமா, காரமா தான் இருக்கு. இதுல கைய வைக்காதீங்க, இது ரொம்ப இனிப்பு. எல்லா தருணங்களும் இனிமையானதுதான். ஆனா சொல்லுவாங்கல்ல, பொறுமையோட பலன் ரொம்ப இனிமையானதுன்னு. இருங்க இருங்க, மாம்பழம் எவ்வளவு இனிமையா இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த மாலை பொழுதும் இனிமையா இருக்கும். என்ன புரிச்சுதா? வெயில் காலத்துல மாம்பழ பிசினஸ் பண்ணுவோம். இன்னும் எவ்வளவுதான் ஞானம் கொடுப்பீங்க? அது வரைக்கும் நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். கை தட்டல்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், சின்னதா ஒரு தப்பு நடந்துருச்சு. தீபாவளியில நீங்களும் கவிதை சொல்லணும். சொல்லுங்க. ஜனங்க சாப்பிட்டுக்கிட்டே உங்களோட கவிதையை என்ஜாய் பண்ணுவாங்க. யோசிச்சு பாருங்க, அது எவ்வளவு சூப்பரா இருக்கும்னு. கால் போன போக்குல போக கூடாது, காதுல விழுந்ததெல்லாம் கேட்க கூடாது. கை தட்டல்ஸ். அந்த சரவடிய கொண்டு வாங்க. வண்டி ஓட்ட தேவை பெட்ரோல், வாழ்க்கைக்கு தேவை கண்ட்ரோல். என்ன நான் சொன்ன கவிதை எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பாத்தீங்களா, இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே நீங்க கவிதை சொல்றது உங்களுக்கு எவ்வளவு ரிஸ்கான வேலைன்னு. பசங்களா, இருட்டாயிடுச்சு. இப்போ பட்டாசு வெடிக்க ஆரம்பிங்க. அப்புறம் நீங்க எல்லாரும் சேர்த்து ப்ராமிஸ் பண்ணீங்கல்ல, நோ பாம். எல்லாரும் இங்க வாங்க. இந்த ஏரியாவுக்கே ஹீரோ ஆகணும்னு நினைச்சல, இன்னைக்கு பாம் ஃப்ரீஸ்ல தீபாவளி கொண்டாட போறாங்க வித் லாட் ஆஃப் ஃப்ரீ பாம்ஸ். சிறுசு, ஆரம்பிக்கலாம்ல? இங்க வாங்க. இந்த நாய்ஸ் ஃப்ரீ தீபாவளியில இந்த பாம் எப்படி வெடிச்சது? என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? என்ன இல்ல, இது எல்லாமே உங்களோட வேலைதான். இது ரொம்ப தப்பு, ரொம்ப ரொம்ப தப்பு. எல்லார்கிட்டயும் சேஃபான தீபாவளி கொண்டாடலாம்னு சொல்லி சந்தா வாங்குனீங்க. அப்புறம் பாமா வாங்கிட்டு வந்து வெடிக்கிறீங்க. அப்படி இல்ல மேடம், இது செய்யறது
இன்னொரு பாம்பு வெடிப்பா. நான் சகிச்சுக்கிட்டு போறத நீங்க ரொம்ப சோதிக்கிறீங்க. பாம்பெல்லாம் வெடிக்க மாட்டோம்னு சொல்லி ரொம்ப என்ஜாய் பண்றீங்க. இல்ல டாக்டர் பாலு, இந்த வேலையை பண்றது வேற யாரோ தான். போய் தேடுங்க, பட்டாசு எல்லாம் எங்க இருக்குன்னு பாருங்க. இங்க பாருங்க, இந்த நைட்ரஜன் பாம்புல யாரோ ஊதுவத்தியா வச்சிருக்காங்க. அதோட வேற வேற இடத்துல வச்சிருக்காங்க. இதெல்லாம் தான் அப்பப்ப எங்கெங்கயோ வெடிக்குது. யார் இந்த வேலையை பண்ணிருப்பாங்க? அப்படி போடு, இவங்கள நல்லா பழி வாங்கியாச்சு. காப்பாத்துங்க, 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 காப்பாத்துங்க. தண்ணி ஊத்துங்க. டாங்கி, வால்ல தானே தண்ணி ஊத்த சொன்ன. என்ன சொன்னீங்க நீங்க? பாம் கிட்ட போய் எதுக்கு நின்னீங்க? உங்களுக்கு நல்லா தெரியும்ல, உங்களோட சேஃப் தீபாவளியை ஃபெயில் பண்ணணும். ஃபெயில் ஆக்கிறதுக்கு பாம் எங்கெல்லாம் வச்சேன்னு உங்களுக்கு தெரியாதா என்ன? சாரி, அது வந்து ஆக்சுவலா ஹனி பன்னி, ஜோர்தார் அப்புறம் பப்பட்டோட தீபாவளியை நாசம் பண்ணணும்னு நினைச்சேன். அடுத்த உங்களுக்கு வெடி வைக்கணும்னு நினைக்கிறவன் அந்த வெடியில தன்னைத்தானே எரிச்சுப்பாங்கிறது உண்மையாயிடுச்சு. என்ன புரிஞ்சுதா? இப்ப புரிஞ்சுக்கிட்டியா சன்னி? பெரியவங்க எதுக்காக ஆபத்தான பட்டாசுல இருந்து விலகி இருக்கணும்னு சொல்றாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டியா? அவனை பத்தி தெரியாது, ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிடுச்சு. ஆபத்தான பட்டாசால வாழை எரிஞ்சு போகும்னு. அப்புறம் சிறுசு வாழை இல்லாதவங்கள இதுக்காக பட்டாசு வெடிக்க கூடாதுன்னு சொல்லணும். இங்க வா, உனக்கு புரிய வைக்க நாங்க முயற்சி பண்ணாலும், அதாவது அறிவுங்கிற கடல்ல ஒரு துளி கூட மூலங்கிற குட்டையில சேர போறது இல்ல. அதனால அதை விட்டுடுவோம், சந்தோஷத்தை கொண்டாடுவோம். சரி, நல்லதா போச்சு. பெருசா எதுவும் பிரச்சனை ஆகல. இப்ப நோ பாம் நோ பட்டாசு. ரொம்ப அமைதியா ஈகோ ஃப்ரெண்ட்லி பட்டாசால சேஃப் தீபாவளியை கொண்டாடலாம். ஆமா, அப்புறம் நானும் உங்க எல்லாருக்கும் சாரி சொல்லிக்கிறேன். வாங்க, ஹாப்பி தீபாவளியை ஆரம்பிப்போம். ஹாப்பி தீபாவளி. ஒரு நிமிஷம். ஹாப்பி தீபாவளி.